பாவம் ஜீவா இந்த கேஸ்ல மாட்டி ரொம்ப ஃபீல் ஆயிருப்பான். இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. கால் பண்ணி பார்ப்போம். ஜீவா தான் கூப்பிடுறான். ஹலோ. ஏய், நானே உனக்கு கால் பண்ணலாம் தான் இருந்தேன். இப்பதான் உனக்கு ட்ரை பண்ண என்கேஜ்டா இருந்தது. அப்படியா? இவ்வளவு நேரம் நான் உனக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு என்கேஜ்டா இருந்துச்சு. அப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். அம்மா, இப்போ எப்படி இருக்க? நீ ஓகே தானே? ஓகே தான். சரி, ஏன் அப்படி கேட்குற? இல்ல, இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு, அதான். லைட்டா ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்கு. ஜீவாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க. அவர் தப்பு பண்ணல, நான் நிரூபிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு யார் யாரு எப்ப கால் பண்ணாங்கங்கிற லிஸ்ட் வாங்கி பார்த்தோம்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கிடைக்கும்ல. ஹலோ, உடனே இந்த ஜீவா மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணுங்க. இப்பதான் சில ரிப்போர்ட்லாம் வந்தது. உன் தம்பி மேல எந்த தப்பும் இல்லைன்னு வந்திருக்கு. என்னாச்சு ஆதி? நம்ம பிளான் போட்ட மாதிரி மீனாட்சி ஜீவாவை வெறுத்துட்டாளா? இல்ல, கொஞ்சம் நான் டிலே பண்ணியிருந்தா அந்த மீனாட்சி என்ன வெறுத்திருப்பான். என்ன சொல்ற? ஜீவாவுக்கு ஃபோன் பண்ண பொண்ணுக்கு அவனுக்கு யாரெல்லாம் ஃபோன் பண்ணிருக்காங்கன்னு கால் லிஸ்ட் வாங்கி பார்க்க போறேன்னு சொல்றா. அப்புறம் அதுதான், அதை வாங்கி பார்த்தாதான் அதுல ஏன் நம்பர் இருக்குமே. அப்புறம் ஈஸியா நான் மாட்டியிருப்பேன். அதை எப்படி ஹேண்டில் பண்ண? வேற என்ன பண்றது? அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி ஜீவா நிரபராதின்னு சொல்லி உடனே அவனை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டேன். ஏன் ரிலீஸ் பண்றதுக்கு அவனை கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ண வச்ச? மீனாட்சியோட உண்மையை தேடுறதை நிறுத்த எனக்கு வேற வழி தெரியல. அந்த ஜீவா தப்பிக்கிறான்றதை விட நான் இதுல மாட்டிக்க கூடாதுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருந்தேன். கடைசியில நீ போட்ட பிளான நீயே உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல? ஆமா, அதான் எனக்கு இப்ப வெக்ஸ் ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் வெக்ஸ் ஆயிட்டா எப்படி? ஆனா அந்த மீனாட்சி அந்த ஜீவாவை தான் ரொம்ப நம்புறா. அந்த நம்பிக்கையை உடைக்கணும். அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கே டயர்டான எப்படி ஆதி? எந்த ஒரு விஷயத்தையும் அடையணும்னா அதுக்கான உழைப்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும். மீனாட்சி என்ன இங்கே நடந்து வரா? ஏய் ஜிகர்தண்டா, என்ன வேலை முடிஞ்சுதா? என்ன இது, கார் புதுசா இருக்கு? அதுவா, சும்மா கார் ஷோரூம் பக்கம் போனேன். நல்ல விலையில வந்துச்சா, அதான் அப்படியே வாங்கி போட்டுடலான்னு வாங்கிட்டேன். ஏய், என்ன அப்படி பாக்குற? நீ கார் வாங்கின. ஏன் நாங்கெல்லாம் கார் வாங்க கூடாதா? வாங்கலாம், ஆனா அதுக்கு சம்பாதிக்கணுமே. என்னால ஒரு கார் கூட வாங்க முடியாதுன்னு என்ன குறைச்ச இட போட்டல. ஆஹா, அப்படிலாம் இல்ல. சரி, சரியாதான் இட போட்டிருக்கேன்னு வையேன். நான் ஒன்னும் வாங்கல. அதான் தெரியுமே. இது வாடகை காரு. என் ஃப்ரெண்டு சொந்தமா டிராவல்ஸ் வச்சிருக்கான். அதுல இருந்து ஒரு கார் எடுத்து சவாரி ஓட்டு மாப்பிள்ளன்னு சொன்னான். சரி, நம்ம அரியர் முடிச்சு வேலைக்கு போறதுக்குள்ள ஒரு யுகமே முடிஞ்சிரும். அப்படிலாம் இல்ல, சீக்கிரமாவே முடிச்சிருவோம். இப்பெல்லாம் ஒரு மோட்டிவோட வேற படிக்கிறோம்ல. என்ன மோட்டிவ்? அது அரியரை முடிக்கணுங்கிற மோட்டிவ் தான். முடிச்சா சரி. இந்த மாதிரி கார் ஓட்டாம
சொந்தமா கார் வாங்குற வேலைக்கே போலாம். நீ வண்டில ஏறு. பைக்ல போகும்போதே சர்க்கஸ் பண்ணி ஓட்டுவ, கார் ஒழுங்கா ஓட்டுவியா? சும்மா தேர்ல போற மாதிரி கொண்டு போய் இறக்குறேன் பாரு. வந்து உக்காரு, வா. இன்னும் நீ அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கல, உன்னை எப்படி என்னை தேடி வர வைக்கிறேன்னு பாரு. சொல்லுங்க ஆதி சார். எனக்கு நீ உடனே ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார், செய்றேன். சரிங்க சார். இதை மட்டும் கரெக்டா பண்ணிடணும். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். அம்மா, அம்மாக்கு என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம்னு டாக்டர் உடனே வர சொன்னாரு. என்னாச்சு அவங்களுக்கு? நீங்க போய் டாக்டரை பாருங்க. ஐயோ, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க போய் டாக்டரை பாருங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. அம்மா, டாக்டர். எஸ், கம் இன். டாக்டர், அம்மாக்கு என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம்னு உடனே வர சொன்னீங்க. சொல்றேன், உட்காருங்க. என்னாச்சு டாக்டர்? சடனா உங்க அம்மாவுக்கு ஹார்ட் ரேட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க டாக்டர்? இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி டாக்டர்? அவங்க நல்லா தானே இருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல பிளாக் இருக்கு இல்லையா? ஆமா டாக்டர், அதுக்கு தான் டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிளாக் இன்னும் குறையல.